சிம்பிளா தட்டைப்பயிரோட சொரக்காயும் சேர்த்து ஒரு குழம்பு வச்சிருங்களேன், ஃபுல் டே ஓட்டிடலாங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். செய்யறது ரொம்பவே ஈஸி. இட்லி, தோசை, களி, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பரா சூட் ஆகுங்க. ஒரு குக்கர்ல 1.5 கப் அளவுக்கு தட்டைப்பயிர் எடுத்துக்கலாம். நீங்க ஊற வச்சு கூட எடுத்துக்கலாம். நைட்டே ஊற வச்சு காலையில வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு ஊற வைக்க மறந்துட்டேன். நல்லா கழுவிட்டு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய், சீக்கிரம் வெந்துரும். அதனால குக்கர் க்ளோஸ் பண்ணிட்டு ஆவி வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டுட்டு கம்ப்ளீட்டா சிம் பண்ணிட்டு 15 நிமிஷம் ஊற வச்சிருந்தீங்கன்னா சிம் பண்ணிட்டு 10 நிமிஷம் போதும். ஒரு சின்ன எலுமிச்சப்பழ அளவுக்கு புளி ஊற வச்சு எடுத்துக்கலாம். குழம்புல சேர்க்கறதுக்கு பாதி சொரக்கா எடுத்திருக்கேங்க. தோல் சீவிட்டு வெட்டி வச்சுக்கலாம். ஒரு தக்காளி, ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கடாய் அல்லது மண் சட்டி எடுத்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடல் எண்ணெய் சேர்த்திக்கலாம். அது கூட நம்ம வெட்டி வச்சிருக்க காய், வெங்காயம், தக்காளி ஒன்னாவே சேர்த்து வதக்கிக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு 1 ஸ்பூன் சாம்பார் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், நல்லா பெரிய ஸ்பூன்ல ஸ்பூன் நிறைச்சு எடுத்துக்கணும். கொஞ்சமா மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு கரெக்டா இருக்குங்க. வேற எதுவுமே சேர்த்த தேவையில்லை. நல்லா 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்ப காய் வேகிறதுக்கு ஒரு 2 அல்லது 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்ல ஒரு பிளேட் வச்சு மூடி வச்சிருங்க. காய் வெந்துரும். இப்ப இதுக்குள்ள நமக்கு தட்டைப்பயிர் வெந்துருச்சான்னு பாத்துக்கலாம். சூப்பரா வந்துருச்சுங்க. பிரஷர் இறங்கினதுக்கு அப்புறமா ஓபன் பண்ணுங்க. தண்ணி அளவா இருக்கு. சூப்பரா வெந்திருக்கு. இப்ப 10 நிமிஷம் ஆயிருச்சு. நம்ம பிளேட் ஓபன் பண்ணி பாத்துக்கலாம். சுரக்காய் நல்லா வெந்திருக்குங்க. இது சுரக்காய்க்கு பதிலா நீங்க கத்திரிக்காய் கூட சேர்த்தலாம். இப்ப இந்த வேக வச்ச தட்டைப்பயிரை இந்த தண்ணியோடவே சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும். குழம்பு கொதிக்கிறதுக்குள்ள சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் அரைச்சு எடுத்துக்கிறேன். அளவா தண்ணி ஊத்தி நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த டைம்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா கெட்டியா தாங்க இருக்கணும். அப்பதான் தேங்காய் ஊத்தும் போது கரெக்டா இருக்கும். இப்ப 2 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா தேங்காயும் நம்ம கரைச்சு வச்சிருக்கிற புளியும் ஊத்திக்கலாம். புளி ஊத்துனதுக்கு அப்புறமும் ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. குழம்பு ரெடி ஆயிரும். நிறைய விதத்துல இந்த குழம்பு பண்ணலாம். இது ஒரு சிம்பிளான மெத்தடுங்க. நல்லாவும் இருக்குங்க. நீங்க புளியும் தேங்காயும் ஊத்துறதுக்கு முன்னாடி திக்னஸ் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு ஊத்திக்கோங்க. தேங்காய் ஊத்தி 2 அல்லது 3 நிமிஷம் கொதிக்க வச்சா போதுங்க. இப்போ ஒரு 3 நிமிஷம் கொதிச்சிருச்சு. குழம்பு சூப்பரா ரெடி ஆயிருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். தாளிச்சுக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெயில கடுகு, கொஞ்சம் தாராளமா பெருங்காயத்தூள், கருவேப்பிலை மட்டும் சேர்த்துக்கிறேன். நீங்க வேணும்னா சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 2 பூண்டு பல் இடிச்சு கூட சேர்த்துக்கலாம். இப்ப தாளிச்சதை எடுத்து அப்படியே குழம்புக்குள்ள ஊத்த வேண்டியதுதான். குழம்பு சட்டி நான் ஆஃப் பண்ணிட்டேங்க. கொஞ்சமா கொத்தமல்லி தலை தூவிக்கலாம். வேணும்னா ஒரு சிட்டிகை அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதாங்க. சூப்பரா குழம்பு ரெடி ஆயிருச்சு. இந்த குழம்பு வச்சுட்டோம்னா காலையில இட்லிக்கு, மத்தியான சாதத்துக்கு, நைட்டுக்கு தோசைக்கும் சரியா இருக்கும். 3 பேருக்கு 3 நேரத்துக்கு இந்த குழம்பு கரெக்டா இருக்குங்க. நீங்க கண்டிப்பா இந்த மெத்தட்ல ஒரு சிம்பிள் மெத்தட்ல ட்ரை பண்ணுங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க.